பக்கு இது என்ன பக்கு எங்கன்னா நீங்க தான். இத பத்தி என்ன சொல்றது? ரெண்டு இதுல பாருங்க, அதுல தலைவலி மருந்து, காஃபி. ஐ திங்க் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் லைக் ஒன் ஆஃப் த கூலஸ்ட் தி கூலஸ்ட் டைரக்டர் ஆர் பீப்புள் ஐ எவர் ஒர்க் வித். ஐ நெவர் சீன் ஹிம் ஒரு டென்ஷன் ஆயோ இல்லை ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நார்மலா கூட ஒரு மூஞ்சி சுழிச்சோ இல்லை எடுத்தெறிஞ்சு பேசி அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எப்போ பேசினா ஃபன்னுன்னா அந்த சிதம்பரம் மணிவண்ணன் அவ்வளோ சொல்லலாம். ஃபன் ஈக்குவல்ஸ் சிதம்பரம் மணிவண்ணன். போட்டிங்கன்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு வரும். அந்த அளவுக்கு ஃபன்னு. ஸோ நான் பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா நிறைய இந்த சௌந்தரிய பிணக்கங்கள்லாம் நிறைய போடுவோம். பேசாமல் இருப்போம் 2 வருஷம். ஆனால் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், ஃபோனில் பேச மாட்டோம். அவர் அந்த மாதிரி கொஞ்சம் ஸோ ஃபோனில் பேசிட்டு இருப்போம். ஸோ 2 வருஷமா பேசல, ஏதோ என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் வருது, யோ கிளம்பி வாயா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 வருஷம் கழிச்சு நான் என்னையா இவர் திடீர்னு கூப்பிடாத மனுஷன், சரி நம்ம போய் தான் அவனுக்கு இந்த எல்லாத்தையும் விட்டு போகிறேன். செட்டு நல்லா இருக்கே, என்ன புது ப்ராஜெக்டா? ஓகே சரி, என்ன ஓகே, யார் மியூசிக்கு? அதுக்கு தான் உன்னை வர சொல்லியிருக்கேன். இப்படி தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணார். அண்ட் ஐ திங்க் இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ வில் சே, யோ நான் ஒரு சமசீன் ஒன்று வருது பார்த்து கவனிச்சு முடியா, வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும். மேபி வெரி ஃபியூ சர்க்கம்ஸ்டான்சஸில் எதானா ஒரு ரெஃபரன்ஸ் அவருக்கு ட்ரூலி இதுதான் வேணும்னு இருந்தால் சொல்லுவார். பட் மற்றபடி ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை ஒரு கிரியேட்டிவோட கம்ப்ளீட் இதை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க ஒன்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சு எடுத்த அப்புறம் அவங்கள கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணி, ஐ மீன் இட்ஸ் பீன் லைக் தட் வித் மீ. ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் இன்ஸ்பைரிங் டு டூ வாட் எவர்.